விஜயை பார்த்து நடுக்கிறாரு ஸ்டாலின். எதுக்குன்னா அந்த 5% கிறிஸ்டின் ஓட்டு போயிடுச்சுன்னா நம்ம காலி ஆயிடுவோமே, அதுதான் நடுக்குகிறார். அவர் 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 பேசுகிற பேச்சிலேயே தெரியுது. பேரை சொல்ல மாட்டேங்கிறார். அரசியல் அனாதை. அந்த வார்த்தையை சொல்லும் போதே விஜயை பார்த்து நடுக்குகிறார். விஜய்க்கு சொல்கிறேன், விட்டவே விடாதீங்க. நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ 10% ஓட்டு பிரிச்சிங்கன்னா காலி அவரை காலி பண்ணுறதுக்காவது நீங்கள் வந்து அவர் பேரை சொல்ல மாட்டார். அவர் பேரை சொல்ல விரும்பலை. நான் அவரை விஜயை கேட்டால் இவர் பேரை அவர் சொல்ல மாட்டேங்கிறார். அவரை கேட்டால் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு நாட்டு குட்டிச்சவராக இருக்காங்க, இவங்க பேரையே நான் சொல்ல விரும்பலைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இந்த அவருடைய பேரே நான் சொன்னா இவருக்கு அசிங்கம். கொடிகட்டி பறக்குது. ஞானசேகரன் ஒவ்வொரு கேஸும் நாருன்னு நாறுது. இவங்க பேர் வந்து அவ்வளோ கொடிகட்டி பறக்கிற மாதிரி. உங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லாமல் இருந்தா வேங்க வயல் விஜய் சொல்லிட்டாரு நான் நேராக போக போகிறேன்னு. உடனே வேங்க வயலில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் 3 பேர்னு இன்றைக்கி தாக்கல் செஞ்சுட்டாங்க கோர்ட்டில் குற்றப்பத்திரிக்கை. ஏன் அந்த 2 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? விஜய் எங்கே போகிறாருன்னு பயந்துக்கிட்டு ஏன் தாக்கல் செய்யலைங்க? ஆக தாக்கல் செஞ்சு வேங்க வயலை பற்றி எவ்வளோ பேசுனாங்க எல்லாருமே. இப்போ கேட்டால் யாரோ ஒரு 3 பேர் போட்டு பஞ்சாயத்து தலைவர் பேரை கெடுக்கிறதுக்காக இவங்க பண்ணாங்கன்னு முடிச்சுட்டாங்க கேஸ். ஏன் முடித்தாங்கன்னா விஜய் அங்கே போகிறாருன்னு தான்.